Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. Meenakshi Faculty of Occupational Therapy. Admissions open for BOT and MOT. Apply now. திண்டுக்கல் மாவட்டம் பழனிக்கு அருகே அமைந்துள்ளது சித்தரேவு கிராமம். இந்த பகுதியைச் சேர்ந்தவர் முத்துசாமி. 32 வயதான இவர் தான் வசிக்கும் பகுதியில் கூலி தொழிலாளியாக வேலை பார்த்து வந்துள்ளார். இவருடைய மனைவி மாரியம்மாளுக்கு 27 வயதாகிறது. பழனியில் உள்ள மில்லில் தினக்கூலியாக வேலை பார்த்து வருகிறார். இந்த தம்பதி இருவரும் வேலைக்கு சென்று குடும்பத்தை பார்த்து வந்த நிலையில் மாரியம்மாளுடன் பிறந்த திருநங்கை வைதேகியுடன் வாடகை வீட்டில் வசித்து வந்தனர். இந்த நிலையில் குடிபோதைக்கு அடிமையான முத்துசாமி தினம்தோறும் குடித்துவிட்டு வீட்டுக்கு வருவது வழக்கம். இதனால் குடும்பத்தில் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. இந்த சூழலில் கடந்த ஏப்ரல் 29ஆம் தேதி வீட்டில் இருந்த முத்துசாமி திடீரென மாயமானார். இதனால் மனைவி மாரியம்மாளும் அவரது உறவினர்களும் முத்துசாமியை பல்வேறு இடங்களில் தேடியுள்ளனர். ஆனால் எங்கு தேடியும் அவர் கிடைக்காததால் இச்சம்பவம் குறித்து பழனி தாலுகா காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் காணாமல் போன முத்துசாமி குறித்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வந்தனர். ஒருபுறம் போலீஸ் விசாரணை நடைபெற்று வந்த சமயத்தில் அடுத்த சில நாட்களில் வீட்டில் இருந்த திருநங்கை வைதேகியும் மாயமானார். இதற்கிடையில் முத்துசாமியின் வீட்டிற்கு அருகில் மர்மமான மண் குவியல் இருந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் சம்பந்தப்பட்ட இடத்தை தோண்டி பார்த்தபோது அதில் முத்துசாமி கொலை செய்யப்பட்டு அவரது உடல் புதைக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து உடனடியாக முத்துசாமி உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அங்குள்ள அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த வழக்கில் எதற்காக முத்துசாமி கொலை செய்யப்பட்டார், குடும்ப பிரச்சனையா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என பல்வேறு கோணங்களில் விசாரித்து வந்தபோது போலீசாரின் சந்தேகம் மாயமான திருநங்கை வைதேகி பக்கம் திரும்பியது. அவரது செல்போன் எண்ணை வைத்து ஆய்வு செய்தபோது வைதேகி பெங்களூருவில் பதுங்கியிருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து பெங்களூருவுக்கு விரைந்த போலீசார் வைதேகியை கைது செய்து பழனிக்கு அழைத்து வந்தனர். அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் தங்கையின் கணவரான முத்துசாமி குடிபோதையில் தனக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததால் அவரை கம்பியால் அடித்து கொலை செய்து வீட்டின் அருகில் புதைத்ததாக வாக்குமூலம் அளித்தார். இதனையடுத்து திருநங்கை வைதேகி மீது கொலை வழக்கு பதிவு செய்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.